இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்து அதனை அவன் கண்விடல். கிராமப்புற உள்கட்டமைப்பு பற்றிய காந்தியின் பார்வை குறுகிய காலத்திற்குள் அடையப்படும். இந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்களை சென்றடையும். இந்த பிரச்சாரம் அம்பேத்கர் ஜெயந்தி அன்று, அதாவது ஏப்ரல் 14 சப்கா சாத் சப்கா காவன் சப்கா விகாஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இது அந்தியோதயா போன்ற கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களுடன் ஒத்துப்போகிறது. ஒருங்கிணைப்பு மற்றும் செறிவூட்டல் கொள்கையின் அடிப்படையில் இந்த முயற்சி ஏப்ரல் 14 முதல் மே 5, 2018 வரையிலான 3 வார சாளரத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு 100% கவரேஜை இலக்காக கொண்டது. 7 திட்டங்கள்: பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, சௌபாக்யா உஜ்வாலா திட்டம், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா மற்றும் மிஷன் இந்திரதனுஷ். அபியானின் நோக்கம் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல், ஏழை கிராமப்புற குடும்பங்களை அணுகுதல், தற்போதைய திட்டங்கள் பற்றிய கருத்துக்களை பெறுதல், புதிய முயற்சிகளில் சேர்ப்பது, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதில் கவனம் செலுத்துதல், வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை போன்ற தேசிய முன்னுரிமைகளை மீண்டும் வலியுறுத்துதல் ஆகும். பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களை வலுப்படுத்த என்று ஒரு செய்திக்குறிப்பும் கூறுகிறது. கிராமப்புறங்களில் அரசாங்கத்தின் முக்கிய திட்டங்களை 100% செயல்படுத்துமாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சர்களை கேட்டுக்கொண்டார்.